அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கிரியில் 1394 நாம் இன்று சிந்திக்க உள்ளோம். பச்சை இவளுக்கு பாங்கிமார் ஆரட்டு கொச்சையார் என்மர்கள் கூடி வருதலால் கச்சனே கொங்கைகள் கையிறு காப்பதாய் எச்சை இடச்சி இனித்திருந்தாலே அப்படின்னு நம்ம இப்போ அரசியல்வாதிகள்லாம் இசட்பிரபு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி அந்த காலத்திலே அம்மனுக்கு 48 + 8 56 பேருக்கு சுற்றி சப்போர்ட்டுக்காக பாதுகாப்புக்காக இருந்ததாக சொல்ற மாதிரி உணர்கின்றேன். மிக்க நன்றி. பாருங்கள். ரத்னாகர் ஐயா, வணக்கம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் நவாக்கரி சக்கரம் 13வது பாடல் 1394 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒளிக்கின்றோம். பச்சை இவளுக்கு பாங்கிமார் ஆரட்டு கொச்சையர் என்மர்கள் கூடி வருதலால் கச்சனி கொங்கைகள் கையிறு காப்பதாய் எச்சை இடைச்சி இனிதிருந்தாள். இதன் விளக்கமாக சரவணையா கழகத்திலிருந்து, சாதகருக்குள் பசுமையாக வீற்றிருக்கின்ற இறைவிக்கு சரிசமமாக அவளை சூழ்ந்து நிற்கின்ற சக்திகள் 48 பேர் இருக்கின்றார்கள். அவளுக்கு சரிசமமாகவும் நெருக்கமாகவும் இருக்கின்ற சக்திகள் 8 பேரும் 48 பேரோடு கூட்டி மொத்தம் 56 பேரும் அவளை எப்போதும் சூழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் அனைவரும் தங்களின் திருமார்புகளில் மார்பு கச்சைகளை அணிந்து கொண்டும் தங்களின் திருக்கரங்கள் இரண்டிலும் ஆயுதங்களை ஏந்தி கொண்டும் காக்கின்ற வளையமாக சூழ்ந்திருக்க மெல்லிய எடையை கொண்டு பசுமையாக இருக்கும் இறைவி அவர்களுக்கு நடுவில் இனிமையாக வீற்றிருந்தார். இது சரவணையா தளத்துல கொடுத்துக்கிற விளக்கம். இன்னொரு விளக்கமா தேவாரம் .org என்ன கொடுத்திருக்காங்க. பச்சை நிறமுடைய சக்திக்கு பொதுமை பாங்கியர் 40 என்பரும் அணுக்க பாங்கியர் எண்மரும் சேர்ந்து பணிவிடை புரிந்து வருதலால் அவர்கள் எம்மருங்கும் பெரிய காவலாய் இருக்க இவள் பெருமையோடு வீற்றிருக்கின்றார். இதன் குறிப்புரையாக மேலே 1363வது பாட்டுல சொல்லியிருக்காங்க. 56 சக்திகள் எனப்பட்டார் இங்கனம் 40 என்பரும் எண்மருமாய் பிரிந்து நிற்கின்றார் என்க. எண்மர் முதற்கண் நிற்கும் அகாரத்திற்கும் இறுதி 2 எழுத்திற்கும் சூக்கும பஞ்சாக்கரத்திற்கும் உரியவராக கொள்ளுதல் பொருந்தும். கொச்சையார் கொஞ்சி பேசும் சொற்களை உடையவர். இப்பெயரும் கச்சனி கொங்கைகள் என்றதும் பாங்கிமார்களையே. கொங்கைகள் என்ற பன்மை மகளிர் மேலது. கை பக்கம் என்றது. கை பக்கம் என்றது திசைகளை. எனவே 8 திசைக்கும் எண்மர் உளர் எனவும், ஆரட்டு என்றதனால் அவருள் ஒருத்திக்கு அறுவர் துணை யாவர் எனவும் கொள்க. எய்த்த என்பது எச்சை என போலியாயிற்று. இதனால் இச்சக்தி தனது முதன்மை தோன்ற வீற்றிருக்கும் முறை கூறப்பட்டது. இதுல கொடுத்திருக்கிற விளக்கம். ஐயா அர்த்தனர் ஐயா வாருங்கள். சரி, யாரும் இல்லையோ? சரி, ரைட், ஓகே. வாருங்களே. வந்தா சொல்லுங்க சார். இதெல்லாம் இப்ப ரத்னா சார் படிச்சதை கேட்கும்போது வள்ளலார் சொல்லுவாரு, அம்பலத்தே ஆடுகின்றார் பாங்கிமாரே, அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாரே அப்படின்னு வள்ளல் பெருமான் ஒரு அருட்பால பாடியிருப்பாரு. அத பாங்கிமார் அப்படின்னா
தோழிகள் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க 48 கூட்டல் 8, இந்த 48 அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம்னா 12 ராசிகள், அப்புறம் 9 கோள்கள், அப்புறம் 27 நட்சத்திரங்கள், இதெல்லாம் சேர்த்தோம்னா 48 அப்படின்னு வந்துரும். இவங்க எல்லாருமே பெண்ணாக அம்மாவை சுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் 8 திசைகளுக்கும் 8 பேர். ஆனா ஆக்சுவலா 10 அப்படின்னு சொல்லுவாங்க. மேல ஒண்ணு கீழே ஒண்ணு சேர்த்தா 10. ஆனா நடுவுல இருக்கிறது 8, அதனால 8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 8ஐயும் வந்து இயக்கிமார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 இயக்கிமாரை சுத்தி ஒருத்தருக்கும் 8 பேர் இருப்பாங்க. அதான் 8 8 64. அந்த 64 தான் கலைகள் அப்படிங்கிறது. இதுதான் வந்து திருவம்பாவையில வந்து சக்தியை வியத்தல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த திருவாசகத்துல 7வது தலைப்பா இருக்கும் திருவம்பாவை அப்படிங்கிறது. பாவை அப்படின்னாலே பெண் அப்படிங்கிற ஒரு பொருளும் வரும். பாவை அப்படின்னா பொம்மைங்கிற அழகான பொம்மைன்னு ஒரு பொருளும் வரும். ஆனா பெண் அப்படின்னு வரும். இந்த ஒரு திருக்குறள் இருக்கும், நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. அந்த புனைப்பாவை அப்படின்னா அலங்கரிக்கப்பட்ட பொம்மை அப்படின்னு ஒரு பொருள் வரும். ஆனா பாவை அப்படின்னா பெண் அப்படின்னு ஒரு பொருள் வரும். திருவம்பாவை அப்படின்னா அந்த பெண்கள் எல்லோரையும் சக்திகளை எழுப்புதல், எல்லாமே சக்தி தான். இப்ப வந்து அந்த 48 பேரு அப்படின்னு சொல்றதும் சக்தி தான், அந்த 8 பேரு அப்படின்னு சொல்றதும் சக்தி தான். மொத்தத்துல நம்ம பார்க்கும்போது அந்த 56 அப்படிங்கிறதும் எல்லாமே சக்தி தான். ஆனா இந்த சக்திக்கெல்லாம் மையமா இருக்கிறது வந்து அம்மா பார்வதி தேவி. அதனால அதே மாதிரி இடைச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது ரொம்ப அருமையான வார்த்தை. பாரதியார் சொல்லுவாரு, எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான் என்னவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடையர் இடைச்சி அப்படிங்கிற வார்த்தை அதை வந்து கம்யூனிட்டியா பார்க்கறது ஒரு முறை அது. ஆனா அதே நேரத்துல இந்த இடைச்சி இடையர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நடுவுல அவங்க இருப்பாங்க, இடையில் இருப்பார்கள். இருந்து அடியார்களுடைய குறைகள் கோரிக்கைகள் இதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு அவங்க தான் இறைவன்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு சான்றாதான் வந்து அபிராமி அந்தாதியில 57வது பாட்டு இருக்கும் பாருங்க, ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி. அறம் அப்படிங்கிறது எங்க இருந்து வரும் அப்படின்னா பரம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அறம் வரும். நானும் ரத்னா சார் யாராவது வந்திருக்காங்களா பாருங்க சார். அதனால சரி, அந்த அறம் அப்படிங்கிறது எங்க இருந்து வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது சிந்திக்கிறது இல்ல. நம்ம எல்லாரும் அறம் சார். இவங்க கிருத்திகாமா வந்திருக்காங்க, நீங்க பேசி முடிச்சு. இல்ல, நன்றி. கிருத்திகா பேசட்டும், அப்புறம் இன்னொரு நாள் நம்ம தொடருவோம் சார். நன்றி. ஆமா, வாருங்களம்மா கிருத்திகா. கிருத்திகாமா மன்னிக்கணும், நான் மியூட் எடுக்காமலே பேசிட்டு இருக்கேன். அர்த்தநாரியா, நீங்க முடிங்க. அறம் பத்தி ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு இருந்தீங்க, தயவு செஞ்சு அதை முடிங்க, அதுக்கப்புறமா நம்ம தொடரலாம். நான் வந்ததுனால உங்க பேச்சு பாதியில போக கூடாது. இல்ல அப்படிலாம் இல்ல, இது வந்து
என்னன்னா அந்த காலத்துல ரேடியோ ஸ்டேஷன் நிலை வித்துவான்னு இருப்பாங்க, அவங்க அங்கேயேதான் இருப்பாங்க. ஆக்சுவலா ஆர்டிஸ்ட் வரும்போது அவங்களோட இதை ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இதுல என்னன்னா அறம் அப்படிங்கிறது நம்ம அறம் பொருள் இன்பம் அப்படின்னு மாத்திரமே நம்ம சிந்திக்கிறோம். ஆனா இதெல்லாம் எங்க இருந்து வரும் அப்படின்னு நம்ம யோசிக்க, இந்த அறம் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது சிந்திக்கிறது இல்ல. அறம் அப்படிங்கிறது எங்க இருந்து வரும் அப்படின்னா பரம் அப்படிங்கிற இடத்துல இருந்து வரும். ஆனா இந்த பரம் அல்லது பரன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, சாதாரணமா பரன் அப்படின்னாலே உயர்ந்த இடம் அப்படின்னு தான் அர்த்தம். ரொம்ப நாளா ஒரு பொருள் பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக வச்சிருப்போம், அது எங்க இருக்குதுன்னு கேட்டா அந்த பரன் மேல இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பரன் அப்படின்னாலே மிக உயர்ந்த இடம் அப்படின்னு அர்த்தம். அந்த இன்னை இம்மாக்கும் போது பரம் அப்படின்னு வரும். இந்த இன்னையும் இம்மையும் நீக்கிட்டு அதுக்கு பக்கத்துல ஆ போட்டோம்னா பரா அப்படின்னு வந்துடும். இப்ப இந்த அறம் பரன் பரம் அங்கிருந்து அறம் வரும். ஆனா அந்த அறத்தை செய்யக்கூடிய ஆற்றல் யாருகிட்ட இருக்கும்னா சக்தி கிட்டதான் இருக்கும். அதனாலதான் பராசக்தி அப்படின்னு பேரு. இந்த பராசக்தி அப்படின்னாலே சிவனும் சக்தியும் இணைந்த வடிவத்தை தான் நம்ம பராசக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம பராசக்தி அப்படின்னா சக்தியை மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பரன் கூட்டல் சக்தி, அதுதான் அந்த இன்னு போய் பரம் கூட்டல் சக்தின்னு வச்சாலும் சரி, பரன் கூட்டல் சக்தின்னு வச்சாலும் சரி, அந்த இம்மும் இன்னும் போயிடும். அப்ப அறம் செய்வதற்கு என்ன வேணும்னா கண்டிப்பா பொருள் வேணும். கண்டிப்பா அது ஆண்டாள் நாச்சியார் கூட திருப்பாவையோட 17வது பாசுரத்துல அம்பரமேனா ஆடை, அப்புறம் தண்ணீரு, சோறு, எல்லாருமே சோறுன்னு தாங்க சொல்றாங்க. நாம தான் ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டாள் நாச்சியாரும் சரி ஔவையாரும் சரி சோறு அப்படின்னு சொல்றாங்க. சோறு அப்படின்னு சொன்னா சொர்க்கம், சொல்லலைன்னா என்னன்னு அதை நான் சொல்லலை. அதனால எத்திசை செலினும் அத்திசை சோரே அப்படின்னு ஔவையார் சொல்லுவாங்க. ஆண்டாள் நாச்சியார் அம்பரமே தண்ணீரே சோரே என்று அறம் செய்யும் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தகோபாலனை எழுப்புறதுக்கு முன்னாடி காத்தால ஆயிடுச்சு, விடிஞ்சு போச்சு, கதிரவன் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லி எழுப்பவே இல்லை. அம்பரமே தண்ணீரே சோரே என்று அறம் செய்யும் நந்தகோபாலா எழுந்திராய். நந்தகோபாலன் அறம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு யசோதை உடன்பாடா இருந்தாதான் அறம் செய்யவே முடியும். அதனாலதான் அப்ப அறம் பரன்கிட்ட இருந்து வரும். அதை செய்யறது சக்தி தான் செய்வாங்க. அதனாலதான் பராசக்தின்றோம். இந்த சக்தி அறம் செய்யறாங்கன்னா அவங்களே செய்ய முடியாதுங்க. சாதாரணமா ஒரு 10 பேருக்கு சோறு போடணும் அப்படின்னாலே கூட ஒருத்தங்க இருக்கணும் கண்டிப்பா. அந்த பரிமாறுற ஆர்டரா எதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், யாருக்கு என்ன போட்டிருக்கோம், யாரோட குவலையில அது யாரோட டம்ளர்ல தண்ணி இல்லாம இருக்கு, யாருக்கு பொரியல் வைக்கணும், யாருக்கு கூட்டு வைக்கணும், இதெல்லாம் பார்க்கறதுக்கு கூட ஒருத்தங்க தேவைப்படுதா இல்லையா? அப்ப இந்த உலகத்துக்கே அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்லியிருப்பாரு. இந்த உலகத்துக்கே அறம் செய்யணும் அப்படின்னா கூட எத்தனை பேர் வேணும் இல்லைங்களா? அதனாலதான் 58 பேருக்கு நடுவுல இருக்கிறாங்க, இடையில் இருக்கிறார்கள். அதே மாதிரி அடியார்களுக்கும் ஆண்டவனுக்கும் இடையில் இருக்கிறதுனாலதான் அவங்க இடைச்சி அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இதுவா கூட இருக்கலாம். இதுதான் அப்படின்னு நான் சொல்லல, இதுவா கூட இருக்கலாம். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால இது மாதிரி நம்ம தொடர்ந்து நாள்தோறும் சிந்திப்போம். கிருத்திகாவோட உரைக்கு பிறகும் நன்றி. நன்றி. இப்பதான் நிறைவா இருக்கு உண்மையிலேயே. ஏன்னா நீங்க நிப்பாட்டக்கூடாது, அதனாலதான் சொல்ல வந்தேன். நன்றி. இன்றைய மந்திரம் இடைச்சிங்கிறதுக்கு ரொம்ப அழகா ஒரு விளக்கம் இருக்கிறாரு. நானும் இது ஒரு புது பார்வையாவும் இருக்கு, நல்லா இருக்கு.
இன்றைய மந்திரம் 1394. பச்சை இவளுக்கு பாங்கிமாறு. கொச்சையார் எண்மர்கள் கூடி வருதலா கச்சனி கொங்கைகள் கையிறு காப்பதாய் எச்ச இடைச்சி இனிதிருந்தாளே அப்படின்னு. இனிது இருந்தாளே அப்படின்னா அங்கேயே இருக்கா, ஷி சிட்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்போ பச்சை இவளுக்கு பாங்கிமாறு அப்படின்னா பச்சை நிறமுடைய இவள். ஏன்னா நேற்றுக்கே சொல்லியிருந்தாங்க, தழை தங்கிருந்தவள் தான் பச்சையாமே அப்படின்னா உயிர்ப்போடு இருக்கிறாள். பச்சை அப்படிங்கிறதுக்கு உயிர்ப்பு அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். பச்சை நிறம்னு எடுத்துக்கிறோம். நிறமே என்னது, செழுமை அப்படிங்கிறதுக்கு தானே நம்ம குறிக்கிறோம். அப்போ இவளுக்கு பாங்கிமார்னா தோழியர். அப்போ பாங்கிமார் 6-8 அப்படின்னா 48 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப 48 தோழியர் சூழ அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 52 பேர் இந்த உடலில் அவளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறாள். அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா நமக்குள்ள கறந்தும் மறைந்தும் இருந்தார்கள். அதை வந்து அவள் வந்து தன் அருளாலே இயக்குகிறாள் அப்படின்னு ஒரு 3 பாடல் முன்னாடி நம்ம பார்த்தோம். அப்ப அவங்க எல்லாருமே உயிர்ப்போடு இருக்காங்க. அப்ப இவள் பச்சையாக இருப்பதனால் அவர்களும் உயிர்ப்போடு இருக்கிறார்கள். ஏன்னா அந்த பச்சைங்கிறது வளமை. அப்போ அவ அப்படி இருக்கா. அப்போ பச்சை நிறம் அப்படின்னு நம்ம சொல்றது எதுனானா அதனால சொல்றோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கொச்சையார் எண்மர்கள் கூடி வருதலால் அப்படின்னு சொல்றாங்க. கொச்சையார் அப்படின்னா அவர்கள் வந்து 8 பேருமே எண்மர் அப்படின்னா 8 பேரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல கொச்சையார் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பது, குழறிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு. அது எப்படி குழறுவாங்க அப்படின்னா மழலை மொழி பேசுபவர்களும் மழலை மொழியையும் கொச்சை மொழின்னு சொல்லலாம். அதாவது அப்படியே வெளிப்படையா பேசுறது, அதையும் கூட கொச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரி இந்த டிப்ளமேட்டிக் இதெல்லாம் கிடையாது. அப்போ அவங்க வந்து அவங்கள சொல்றதுக்காகவும் இந்த மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். அப்போ கொச்சையார் எண்மர்கள் கூடி வருதலாம் கச்சனி கொங்கைகள் கையிறு காப்பத. அப்போ அவங்க எல்லாருமே அப்போ இந்த இடத்துல அவங்க இயங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஓசை எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் வெறும் ஓசை இல்லை, பேசிக்கொண்டு இருக்குது. அந்த 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 கொச்சையான மொழி அப்படிங்கிறதுக்கு நான் அப்படிதான் பாக்குறேன். அதாவது எந்த பூடகமும் மற்ற உண்மைகளை சொல்லிக் கொண்டு இருப்பவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த எண்மர்கள் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து வாக்தேவதைகள் அப்படின்னும் பார்க்கலாம். அவர்கள் வந்து சதா தேவியினுடைய புகழை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமமும் நம்ம வந்து வாக்தேவதைகள் சொல்லிதான் நம்ம அவங்கதான் முதல்ல சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி வாக்தேவதைகள் அப்படின்னா அவங்க சொல்றதுனால அவளுடைய புகழை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். கச்சனி கொங்கைகள் கையிறு காப்பதால், அப்போ அந்த 2 கைகளாலும் நம்மை அவர்கள் சக்தியினுடைய கச்சனி கொங்கைகள் அப்படின்னா சக்தியினுடைய உருவத்தை வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ அது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். இந்த கொங்கை தனம் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இந்த உலகத்தை காப்பதற்காக இந்த இந்த யுக வாழ்விற்கும் பரவாழ்விற்கும் உண்டான அருள் அமுதத்தை தருவதாக அமைகிறது அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து அந்த தன்னுடைய 2 கைகளினாலும் இந்த யுக பர வாழ்விற்கு உண்டான பொருளை தருவதோடு மட்டுமல்லாமல் அதை காப்பதாகவும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து தியானத்துல இருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வெளியில போகாம நாம் நிலைத்து நிற்க அவர்கள் உதவி செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எச்ச இடைச்சி இணைந்திருந்தாளே அப்படின்னா இடைச்சி அப்படிங்கிறதுக்கு ஐயா ரொம்ப அழகா ஒரு விளக்கம் சொன்னாரு. நானும் எப்படி எடுத்துக்கிறேன்னா நம்மை அந்த பரத்தோடு சேர்க்க இடைச்சியாக இருப்பவள் அவள் தான். ஏன்னா இந்த 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 உடல் ஒரு தண்டம் மாதிரி கிடக்கு, அதுக்கு எந்த உணர்ச்சியும் இல்லை. அது சும்மா இந்த யுக வாழ்க்கையில உணர்ச்சியோடு இருக்கிறது. அதை வந்து அந்த பர வாழ்க்கைக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த தன்மையை உடையது எங்க இருக்கு அப்படின்னா
அவளுடைய இயக்கத்தில் அந்த குண்டலினியாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்துல இருக்கு. அது மேலெழும்பி இந்த உடலை தூய்மைப்படுத்தி இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதற்கு உண்டான எல்லா தத்துவங்களையும் கொடுத்து நம்மை தகுதியாக்கி அந்த இறை பரம்பொருளோடு சேர்க்கக்கூடிய இடை செயலை அவள் செய்கிறாள். தரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடை இன்டர்மீடியா. அப்ப இந்த இந்த உடல் எங்கேயோ ஒரு இடத்துல தனியா கிடக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், கிணத்துக்குள்ள நிறைய தண்ணி இருக்கு, ஆனா மேல வரணும். என்ன பண்ணுவோம், ஒரு வாளியை விட்டு எடுப்போம். அந்த அந்த வாளி செய்யற செயல் தான் அந்த கிணத்துல இருந்து தண்ணி மேல வருது. இல்லைன்னா அது வாட்டுக்கு அங்கேயேதான் இருக்கும். அது மாதிரிதான் இந்த உடம்பு எங்கேயோ இருக்கு, இந்த உலகத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கு. அதை அந்த பரத்தோடு சேர்க்கக்கூடிய செயலை செய்பவள் இடைச்சி. அந்த இடை செயலை செய்பவள் இடைச்சி. அவள் என்ன பண்றாளா, இனிது இருந்தாலே நம்மோடு இனிதாக விற்றிருக்கிறாள். அதற்கு யாரெல்லாம் துணை இருக்கிறார்கள் அப்படின்னா, இந்த 48 பேரும் வளமையோடு இந்த உலகிற்கு செல்லக்கூடிய, அவங்க சும்மாவும் இல்லை, சதா அவளுடைய புகழை பாடிக்கொண்டும் நமக்கு நல்ல அறத்தை கற்றுக்கொண்டோம். அந்த இடத்துலதான் அவர் அறத்தை பத்தி சொல்லும் போதுதான் நமக்கு அறமெல்லாம் நம்மளா கத்துக்கிறதெல்லாம் இல்ல, நம்ம உள்ளே நிகழக்கூடிய அந்த அறங்கிற விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கணும். உள்ளுக்குள்ள இருக்கு. அதை கிளர்த்தக்கூடியவர்களாக, அதை சதா உரைத்து கொண்டிருப்பவர்களாக இருக்கக்கூடிய தேவதைகள் நம்மை அவர்களுடைய கொச்சணிந்த கங்கைகளோடு காக்கிறார்கள். இரு கரம் கொண்டு காக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமானது. இந்த இத்தகைய தன்மையை இந்த நவாகரி மந்திரம் நமக்கு தருகிறது அப்படின்னு சொல்லி திருமூலர் நமக்கு சொல்லித்தராரு. ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். இதை உங்களோடு பகிர்வதற்கு இந்த காலைகளுக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமைங்கம்மா, நன்றி கட்சிகம்மா. கிடைச்சி அப்படிங்கிறதுக்கு ஐயா நிறைய சொல்லுங்களும் சரி, நீங்க சொல்லுங்களும் சரி, ரொம்ப அருமை. அம்மா விந்தியம்மா வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1394வது திருமந்திரம். பாங்கியர் சூழ பராசக்தி. பச்சை இவளுக்கு பாங்கிமார் 6 கொச்சையார் என்மர்கள் கூடி வருதலார். கச்சனி கொங்கைகள் கையிறு காப்பதாய் எச்ச விடைச்சி இனிது இருந்தாளே. பச்சை நிறமேனி வண்ணம் கொண்ட பராசக்திக்கு பரிவார தேவதைகளாக இருப்பவர்கள் 48 சக்திகள். மழலை பேசும் தோழி பெண்கள் 8 பேர். இவர்கள் உடன் இருக்க கச்சனிந்த மார்புடைய இவள் இரு பக்கமும் காவலர்களாக இருக்க இனிதே எழுந்து அருளி இருந்தாள். பாங்கி பக்கத்துணை. கொச்சையர் மழலை மொழி பேசுவோர். கச்சு மேலாடை. கையிரு இரு கை இருபுறமும். காப்பு காவல். எச்ச இளைத்த மெலிந்த. இடைச்சி இடையை உடையவள். கழக வெளியீட்டில் பச்சை திருமேனியுடைய அம்மைக்கு சூழ இருக்கும் பாங்கிமார் 6 40 எண்மர். அணுக்கமாக இருக்கும் மழலை மொழி தோழியர் எண்மர். இவர்களோடு கூடி திருவுலா கொள்வர். இவ் இரு திறத்தினரும் இருபுற காவலர் ஆவர். இந்நிலையில் இளைத்தது போன்று காணப்படும் சிறிய இடையினையுடைய அம்மை இனிது வீற்றிருந்தனர். இதற்கிணையாக பாரதியார் அருளிய பாடல் நவராத்திரி பாட்டு. மாதா பராசக்தி. மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், ஆதாரம் உன்னை அல்லால் ஆரமக்கு பாரினிலே, ஏதாயினும் வழி நீ சொல்வாய் எமது உயிரே, வேதாவின் தாயே மிக பணிந்து வாழ்வோமே.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. நன்றி வித்யாம்மா. ஒவ்வொரு சொல்லுக்கும் பார்த்து சொன்னீங்க. நன்றி ஐயா. வேறு எதுவும் கேள்விகள் கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்கள்? சார், எச்சம் அப்படின்னா அந்த இடத்துல புகழ் அப்படின்னு அர்த்தம் சார். எச்சம் அந்த எச்ச இடைச்சி அப்படின்னா புகழுடைய இடைச்சின்னு அர்த்தம். நன்றிங்க. நன்றி ஐயா. நீங்க இன்றைய பாடல் ஓதி முடிச்சுக்கலாம். இந்த பாடலை நம்ம உணர்ந்து கொள்வதற்கு நிறைய பாட்டு இருக்கு. ஆனாலும் கூட எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. அதனால அபிராமி அந்தாதியில ஒரு 2 பாட்டு இருக்கு. அந்த 2லயே சிறப்பா இருக்கிறது 49வது பாடல். முடிஞ்சா எடுத்துக்கலாம், அதுக்காக தான் சொல்றது. 49வது பாட்டு. குரம்பை அடுத்து குடிப்புக்காவி. குரம்பைனா உசுறு இல்லாத உடம்புக்கு குரம்பைன்னு பேரு. இந்த தேங்காயில கூட தேங்காய் வர்றதுக்கு முன்னாடி சின்னதா கீழே போட்டுச்சுன்னா அது குரம்பை அப்படின்னு சொல்லுவோம். குரம்பை அடுத்து குடிப்புக்காவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது. குரம்பை அடுத்த குடிப்புக்க ஆவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது. வலை கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவயர் சூழ வந்து. அந்த 56 பேரும் குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவிவெங் கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது. வலைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவயர் சூழ வந்து. அஞ்சலென்பாய், யூ டோன்ட் அஃப்ரைட், பயப்படாதன்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. வலைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவயர் சூழ வந்து. அஞ்சலென்பாய், நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற. நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றி. அருமையா, அருமையா. நன்றிங்க, மிக்க நன்றி. நிறைவு செய்து கொள்வோம். நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டேன் என்றும்
காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடி ஞான தலைவனை நன்னுவர் என்று கூறிய திருமூலரின் கூற்றில் சிறப்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெயின்பர்களுக்கும் மிக்க நன்றி. களம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.